இன்று காலை நடைபெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு சிறப்பாக நடைபெற்று நிறைவு செய்திருக்கிறது. கழக பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மாண்புமிகு இதய தெய்வம் தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய அரும்பணிகள், அவர்கள் செய்த தியாகங்கள், மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழக மக்கள் மீது வைத்திருந்த அளவற்ற பாசம், இவைகளெல்லாம் நாங்கள் நினைவு கூர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தமிழக மக்களுடைய கோடான கோடி நன்றியை தெரிவித்தும் கழக பொதுக்குழுவில் மாண்புமிகு அம்மா அவர்களோடு 33 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மாவுடைய உற்ற துணையாக அனைத்து நிலைகளிலும் உறுதியாக நீடித்த நிலையாக அனைத்து பணிகளையும் கடமைகளையும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு அம்மா சின்னம்மா அவர்கள் கடமையாற்றினார்கள் என்பதனை அந்த நேரத்திலே நாங்கள் நினைவு கூர்ந்து கழகத்தினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக பொதுச் செயலராக அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களோடு முழு சம்மதத்தோடும் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாண்புமிகு சின்னம்மா அவரிடம் நாங்கள் வந்து அவர்களை சந்தித்து மாண்புமிகு அம்மா அவர்களுடைய வாழ்ந்த இடமான வேதா இல்லத்து திருக்கோயில் சந்தித்து அதை தீர்மானத்தை தந்து அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களும் மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் தாங்கள்தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் தயவு கூர்ந்து அதனை ஏற்று முழு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் அதை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு மாண்புமிகு அம்மா அவர்களைப் போல கழகத்தினுடைய பொதுச் செயலராக அம்மா அவர்களுடைய வழியில் நின்று கழகத்தை கட்டி காப்பேன் என்று மாண்புமிகு சின்னம்மா அவர்களும் இன்றைக்கு முழுமனதோடு ஏற்று அதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார். அவர்கள் இன்றே கழகத்தினுடைய பொதுச் செயலராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடிய விரைவில் தலைமை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழகம் வந்து கழக பணியை ஆற்றுவார்கள், சிறப்பாக ஆற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.